எஸ்ஐபின்னு நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா தொடர்ந்து போட்டுட்டே இருங்க. சார் திடீர்னு நான் இப்போ ரூ. 500 போடுறேன், ரூ. 1000 பக்கம் கேட்டிங்க இல்லையா கொஸ்டின்ஸ், கூடுதலாக ஆமா. பண்ணலாமான்னு கூடுதலாகவும் பண்ணுங்க. நீங்கள் கூடுதலாக பண்ண அதனுடைய ஈக்விட்டிஸு வருது. ஆனால் தரமான ஸ்டாக்கை வாங்கணும். அது நிஃப்டி 50லையோ நிஃப்டி மிட் கேப்லேயோ இருக்கிற மாதிரி ஸ்டாக் தான் போய் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்மால் கேப்லாம் போய் செலக்ட் பண்ணிவிட்டு, ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க நான் இதில் போட்டேன் இது இறங்கிடுது. ஏன்னா அதில் வந்து லிக்விடிட்டினுடைய இது நம்ம அசஸ் பண்ண முடியாது. அது சப்போஸ் ஓவர் வேல்யூடாக இருக்கலாம், அது வேறு ஏதோ மேனிப்புலேஷன் ஸ்டாக்காக கூட இருக்கலாம். நம்ம அதை தீர்மானிக்க முடியாது. இந்த நிஃப்டி 50 நிஃப்டி மிட் கேப் 100ல் நான் சொன்ன மாதிரி இந்த சின்ன ஸ்டாக்ஸ், ஒரு உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு டிவிடெண்ட் இல்லட் ஸ்டாக்காக இருந்ததுலாம் அந்த டிவிடெண்ட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கும் நீங்கள் வாங்க. இது மாதிரியான ஒரு இதை நம்ம பண்ணலாம். அப்புறம் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இன்னொரு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிலீஃப் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ volatile மார்க்கெட்டில் எஸ்ஐபி போட்டால் மட்டும்தான் அது அதிகமாக ஆகும் அப்படின்ற ஒரு இது பேசப்படுது. இது மித்தா இல்லை இது நிஜமாலே உண்மைதானே சார்? இல்லை நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, எஸ்ஐபிங்கிறது நம்ம வேரி சைட்பெக்ட் சொன்னேன், இதில் தான் அதில் தானே கிடையாது. நமக்கு எது தெரிஞ்சிருக்கு, நம்ம மனசில் பட்டதை செய்யக்கூடாது, மைண்டு சொன்னதை செய்யணும். மனசுக்கும் மைண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, மனசு எதையும் தீர விசாரிக்காது, மைண்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும். மைண்டு என்ன சொல்கிறது, அனலைஸ் பண்ண சொல்லும். அந்த அனலைஸ் பண்ணி செய்கிற போது அதை வரமா சாபமானு முடிவு பண்ணுறது நம்ம செலெக்ஷன் பண்ணுறதுல தான் இருக்குது.